ஆமாம் சரிதா. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஆமாம் நானும் அப்படியே ஃபோன் அடிக்கணும்னு நினச்சேன். இங்கே இன்னைக்கு திருவிழால அதனால வீட்டுக்கு ஒவ்வொருத்தராக வந்துட்டு போயிட்டு இருந்தாவ. சரி அவங்கெல்லாம் போட்டும், அதுக்கு மேலே ஃபோன் அடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்படியா, எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கே. சரி நான் இன்னைக்கு என் பையன்கிட்ட பேசுகிறேன். ஏக்கா இங்கே வா, நான் சொல்கிறத கேளு. இவ்வளோ 2 பேரும் இங்கே என்ன பேசிட்டு இருக்காவ? சரி சரிதா, நான் எங்கள் வீட்டில் பேசிட்டு நான் உனக்கு கூப்பிடுங்க. சரி வைக்கட்டா? இவ்வளோ 2 பேரும் இங்கே என்ன பேசிட்டு இருக்காவன்னு தெரியலையே. சரி என்னன்னு கேட்போம். செல்வி, நீ சொல்லதெல்லாம் கரெக்டு தான். உங்கள் அத்தாங்கிட்டே ஒரு வார்த்தை பேசணும் இல்லாட்டி அதான் கூப்பிட்டுருக்கேன்ல, வரட்டும் நான் பேசுகிறேன். என்ன செல்வி? அதான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் கூப்பிட்டேன். இதுக்கு முன்னாடி எங்க அக்கா உங்ககிட்ட நிறைய வாட்டி பேசியாச்சு. ஆனா நீங்க அதுக்கு ஒத்து வர மாதிரி தெரியல. அதான் நான் இப்ப வரைக்கும் உங்ககிட்ட இதை பத்தி பேசவே இல்லை. என் மனசுல பட்டதை சொல்லுங்க. என்ன செல்வி சொல்லு. அதான் சத்தியம் என்னமோ உங்க 2 பேருக்கும் பிறந்த பிள்ளை தான். ஆனா நான் தான் அவளை தூக்கி வளர்த்தவன். அதனால அவன் மேல உங்களுக்கு இருக்க அளவுக்கு எனக்கு அக்கறை உரிமை எல்லாம் உண்டு, அப்படித்தானே? ஆமா, எங்களை விட உனக்கு அதிகமாவே உண்டு. அப்போ அவ வாழ்க்கை இப்படி போகிறதுல எனக்கு வருத்தம் இருக்க தானே செய்யும். இப்ப என்னாச்சு செல்வி? இங்க பாருங்க அத்தா, உங்க அம்மா பார்த்துட்டு வந்த சம்பந்தம் அது எங்க 2 பேருக்கும் சுத்தமா விருப்பம் இல்ல. எங்க 2 பேருக்கும் மட்டும் கிடையாது, எங்க அக்கா அம்மா அப்பான்னு யாருக்கும் இதுல இஷ்டம் இல்ல. எனக்கு மட்டும் இதில் விருப்பமா செல்வி? எனக்கும் இதில் விருப்பம் இல்லை தான். என் பொண்டாட்டிக்கு இதில் விருப்பம் இல்லை தான். எங்கள் அம்மாவோட விருப்பத்தில் தான் இதெல்லாம் நடக்கு. சரியத்தா, அப்புறம் எதுக்கு நீங்க இப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல செல்வி. நீ தான் பார்த்தெல்லாம் எங்கள் அம்மா எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காவ அப்படின்னு. அவங்க வயசானவங்க, அவங்க பிடிச்ச பிடியில அப்படிதான் நிற்பாவ. அதுக்குன்ட்டு பிள்ளை வாழ்க்கை எப்படி நாசமா போகிறத பார்த்துட்டு இருக்கிறதுக்கு என்னால் முடியாது. எங்கள் அக்காவும் என்கிட்ட சொல்லி வருத்தப்படாத நாளே கிடையாது அத்தா. நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் இருக்கு. அவங்க பாட்டுக்கு ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிட்டவனா நான் என்ன பண்ணதுக்கு செல்வி? இப்படி யோசிச்சுட்டு இருந்து சத்திய வாழ்க்கை நாசமா போச்சுன்னா அதை நம்மளால தாங்க முடியுமா? இல்லை செல்வி. அப்புறம் இல்லை, அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டாவன்னா அத்தா நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுக்கணும். இப்படி நான் தற்கொலை பண்ணிக்குவேன், அது பண்ணிக்குவேன், இது பண்ணிக்கணும்னு சொல்லக்கூடியவங்க எதுவும் பண்ண மாட்டாவ. அதுலேயும் உங்கள் அம்மா எல்லாம் இந்த மாதிரி பண்ணவே மாட்டாவ. வயசானவங்க இந்த பேசலாமா பேசுறது? எனக்கு என்னமோ வந்த குடும்பத்தை சுத்தமாக பிடிக்கல. அந்த பையனை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி செல்வி, இப்போ என்ன பண்ணலாங்கிற? அத்தா உங்கள் அம்மா கிட்ட போய் பேசுங்க. பிள்ளைக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை. எங்கள் யாருக்கும் இதில் விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாமல் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது, அது சட்டப்படி தப்பு. அதுக்கு மேலே அவங்க வந்து நான் தூக்கில் தொங்கிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து வைப்போம். என்ன செல்வி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? அது எங்கள் அம்மா. உங்கள் அம்மா தான். எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் பண்ண மாட்டாவ. ஒரு வேலை நம்மளை பயமுறுத்துறதுக்கு ஏதாவது பண்ணால் முன்கூட்டியே நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி வைப்போம். அப்போ நம்ம மேலே எந்த ஒரு தப்பும் வராது. செல்வி கேக்கா, நீ சும்மா இரு. கை கூடி வரும்போது இடையில பொண்டி எதையாவது கெடுத்து விட்டு போயிடாத. இங்க பாருங்கத்தா, அவங்களுக்கு தெரிஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணணும் நான் சொல்லலை. உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்கன்னா எங்கள் அம்மா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காவ, நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டுருவோம். என்ன செல்வி, குடும்பத்துக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னெல்லாம் பேசினா நல்லாவா இருக்கும்? வேற என்னத்தான் பண்ணதுக்கு? நாளைக்கு பிள்ளைக்கு ஒன்றுனா நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, நான் எங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன். அத்தா அது மட்டும் கிடையாது, என்னன்னா மணி அண்ணனும் மைனியும் இன்னைக்கு வந்திருந்தாவ. நான் தான் பார்த்தனே. உங்க அம்மா சத்யாக்கு வேற மாப்பிள்ள பார்த்துருக்காங்கன்றதுக்காக நான் சொல்லலை. மணி அண்ணன் ஃபேமிலி நமக்கு ரொம்ப வருஷமா தெரிஞ்சவங்க. பையனும் நல்லா படிச்சிருக்கான், நல்ல பையன். இன்னைக்கு தான் எங்க மைனியே எங்ககிட்ட சொன்னவ. அக்காக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. என்ன திருப்பியும் கல்யாண விஷயம் பற்றி பேசினாவளா? நான் தான் ஏற்கனவே சொன்னோம்லா. அந்த பையனுக்கும் சத்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கா. அவங்களே விட்டுட்டாங்க. ஆனா அந்த பையன் இவன் சத்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறானா. என்ன செல்வி சொல்லுங்க? ஆமா, அவனுக்கு சத்யாவை ரொம்ப பிடிச்சி போச்சான். இப்படி தெரியாத ஏதோ ஒரு குடும்பத்துக்கு நம்ம பிள்ளையை கெட்டி கொடுத்து சீரியல் இதை விட தெரிஞ்ச ஃபேமிலிக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவன் அங்கே போனால் ரொம்ப சந்தோஷமா இருப்பா. ஏங்க எனக்கு என்னமோ செல்வி சொல்றது சரின்னு தான் படுது. இப்போ வந்திருக்க பையன் யாருன்னே தெரியலங்க. அவனும் மூஞ்சியும் மொழியும் குடும்பமும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு மட்டும் என்ன பிடிச்சா இருக்கே ராணி? பின்ன எதுக்குங்க இப்படி இருக்கீங்க? செல்வி சொல்றது சரின்னு தான் படுது எனக்கும். அந்த பையனுக்கும் நம்ம சத்யாவை பிடிச்சிருக்கான். அப்புறம் நம்ம வேற எதை பற்றி யோசிக்கணும்? பிள்ளை படிக்கணும்னு ஆசைப்படுகா, மேற்கொண்டு படிக்கட்டுமே. ஏங்க இப்பவே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லல. இப்பவே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நம்மளாலேயும் முடியாது. இப்படி ஏதோ ஒரு குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து பிள்ளை நாளைக்கு கண்ணை கச்சிக்கிட்டு வந்துட்டேன்னா என்னங்க பண்ண முடியும்? இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முடிவாக எடுங்க. என் பிள்ளை தான் கஷ்டப்பட போகுது. என் பிள்ளை சத்தியா பாவம். அவளுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா என்னால் தாங்கவே முடியாது. அத்தா அதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம், உங்கள் அம்மா கிட்ட பேசுங்க. நான் சொன்ன மாதிரியே நடந்துக்கோங்க. எங்கள் அண்ணனும் ஊர்லேருந்து வந்திருக்கான். எல்லாருமா சேர்ந்து இருந்து பேசி ஒரு முடிவெடுக்கலாம். சத்தியக்கிட்டையும் பேசலாம், அவன் புரிஞ்சுக்கிடுவா. செல்வி, நாமளே பேசி ஒரு முடிவெடுக்க கூடாது. அந்த பையன்கிட்டே நான் பேசணும். சரி அத்தா, நீங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசுங்க. உடனே எல்லாம் முடிவெடுக்க வேண்டாம். இப்போதைக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும். சத்தியா நல்லா படிக்கட்டு, வேலைக்கு போட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிடலாம். எங்கள் அண்ணன் பையன்கிட்ட நாங்கள் பேசுவோம், அவன் புரிஞ்சுக்கிடுவா. சரி ஏதோ பண்ணுங்க, ஆனால் என் பிள்ளை இதனால வேதனை பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஏக்கா நான் சொன்னோம்ல, அத்தங்கிட்ட நான் பேசினா அவர் நல்லா புரிஞ்சுக்கிடுவாரு. என்னமோ எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. ஆனால் எங்கள் அத்தைகிட்ட எப்படி பேசுறதுக்கு? அதெல்லாம் அத்தம் பார்த்துக்கிடுவாரு, நீ பேசாமல் இரு. ஓஹோ, அக்காவும் தங்கச்சியும் இப்படி ஒரு பிளானை போட்டுட்டு இருக்கீங்களா? இதுக்கு என் பையனும் வேற தோண போகிறான். போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்களா? பார்ப்போம் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு. நான் சொன்னது நடக்குதா இல்லை இவ்வளோ பிளான் நடக்குதான்னு பார்ப்போம்.
ச்சே, இந்த காவியாக்கு ஃபோன் பண்ணா ஃபோனே எடுக்க மாட்டேங்க. வீட்டுக்குள்ள போகிறதுக்கே எரிச்சலா இருக்கு. இந்த கிழவி வேற என்ன ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. நாளைக்கு எப்பந்தான் ஆகும்னு இருக்கு. பேசாம காலையில கிளம்பி காலேஜுக்கு போயிடணும். ஒரு பக்கம் எங்க ஆச்சின்னா இன்னொரு பக்கம் அந்த தினேஷ். சில நேரத்துல அவனை பத்தி நினைச்சா கோவம் எரிச்சலும் தான் வருது. ஆனா இனிமே காலேஜ்க்கு வர மாட்டேன், என்கிட்ட பேச மாட்டேன் இப்படிலாம் சொல்லும்போது கஷ்டமாவும் இருக்கு. பாவம் தான். ஆனா அம்மா அப்பா பத்தி நினைக்கும் போது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல கூட பயமா இருக்கு. காலேஜ்ல வச்சு பார்க்கும்போது எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். எப்பதான் எனக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சதுன்னே எனக்கு தெரியல. சரி, இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம், படிப்பெல்லாம் முடியட்டும், மெதுவா பேசிக்கிடலாம்னா எங்க ஆச்சி வேற இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. யாருக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறதுக்கு? அவன் பாட்டுக்கு பெங்களூர் கிளம்பி போயிடுவான். இனிமே நம்ம கிட்ட பேச கூட மாட்டான். மேடம் என்ன ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில இருக்கிற மாதிரி இருக்கு. இப்படி வந்து பின்னாடி இருக்காளே, இவனுக்கு பயமா இல்லையா? எப்படி துணி துவைக்க கல்லுக்கு மேல வந்து இருக்கா பாரு. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். சத்யா, ஐயோ சாரி, பயந்துட்டியோ? அப்புறம் பின்னாடி வந்து எப்படி கூப்பிட்டா பயப்படாம? என்ன விஷயம்? நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை சத்யா, நான் அம்மா அப்பா எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு வந்தோம். அவங்க பேசிட்டு இருந்தாங்க. நான் சும்மா அப்படியே வீடெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். எது சுத்தி பார்க்கறதுக்கா? சுத்தி பார்க்கறதுக்கு இது என்ன அரண்மனையா? 4 சுவரு 2 ரூமு இப்படிதானே இருக்கு. இது என்ன சுத்தி பார்க்கறது? வீடு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிடும். உங்க வீடு மாதிரியா? வீடு சின்னதாக இருந்தால் சுற்றி பார்க்க கூடாதோ? இல்ல இல்ல, நான் அப்படியெல்லாம் சொல்லல. நீங்க நல்லா சுத்தி பாருங்க. சரி, நான் உள்ள போறேன். எங்க அம்மா தேடும். இல்லை, உள்ளே எல்லாரும் பேசிட்டு தான் இருக்காங்க. சத்யா, ஆக்சுவலாக நான் உன்கிட்ட பேசுறதுக்காண்டி தான் வந்தேன். வீடு போல தேடி பார்த்தேன், நானும் அதை பின்னாடி இருக்கேன்னு இங்கே வந்தேன். என்கிட்ட என்ன பேசணும்? சத்யா, ஆக்சுவலாக நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தான். நம்ம வீட்டில் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசிட்டு இருந்தாங்க. ஆமா, அதுதான் முடிவில்லைன்னு ஆயிப்போச்சுல. எங்க வீட்டுல வேற அலைன்ஸ் பார்த்துட்டாங்க. அப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசிட்டு? வேற அலைன்ஸ் பார்த்தா என்ன? அதான் அது நடக்க போகிறது கிடையாது. புரியல. வேற அலைன்ஸ் பார்த்தா என்ன? உனக்கும் அதில் விருப்பம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே அதில் விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க எதுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அது வந்து சத்யா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டா நீ என்ன தப்பா நினைக்க மாட்டியே? அது நீங்க கேட்கறத பொறுத்து இருக்கு. நீ யாரையாவது லவ் பண்றியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் போறேன். சத்யா, நான் சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் கேட்டேன். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. இப்பதான் நீங்க என்கிட்ட பேசவே செய்தீங்க, அதுக்குள்ள ஃப்ரெண்ட்லியா இப்படி எல்லாம் கேட்பாங்களா? அது ஒரு பொண்ணு கிட்ட. சும்மாலே கேட்டேன் சத்யா, சாரி. இங்க பாருங்க, உங்க அம்மா அப்பா தான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. மத்தபடி எங்க வீட்லயோ இல்ல நானோ அப்படி ஒரு முடிவு எடுக்கவே இல்லை. அப்புறம் நீங்க இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. கோபப்படாத சத்யா, நான் சும்மா தான் கேட்டேன். சரி, நான் போறேன். சத்யா, ஆக்சுவலாக நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். எதனாலும் வெளிப்படையாக கேட்டுருவேன். ஆனா இவ்வளவு வெளிப்படையெல்லாம் யாரும் கேட்க மாட்டாவ. இல்லை சத்யா, ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டில் தான் எங்கள் அம்மா அப்பா உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசினாங்க. அப்போது எனக்கு பிடிக்கல தான், நானும் அவங்ககிட்ட ரொம்ப கோபப்பட்டேன். ஆனால் இப்போது என்ன இப்போ? சத்யா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு ஓகேனா நான் உங்கள் வீட்டில் மறுபடியும் பேசலாமா? எங்கள் அம்மா அப்பா ஏற்கனவே பேசியாச்சு. நான் உன்கிட்ட ஒரு வாட்டி கேட்டுட்டு உங்கள் அம்மா அப்பா கிட்ட நானே டேரெக்டாக பேசலாம் அப்படின்னு இருக்கேன். அதனால தான் நீ யாரையாவது லவ் பண்ணுறியா இல்லையா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேசலாம்னு நினச்சேன். அதெல்லாம் நான் யாரையும் லவ் பண்ணல. எனக்கு யாரையும் கல்யாணம் பண்றதுக்கு விருப்பம் இல்ல. என்ன சத்யா, டக்குன்னு இப்படி சொல்லிட்ட? நல்லா யோசிச்சு ஒரு முடிவு சொன்னா போதும். என்ன யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல, எனக்கு படிக்கணும், வேலைக்கு போகணும். இப்போ தான் எனக்கு கல்யாணம் பண்ண சுத்தமா விருப்பம் இல்ல. சத்யா, நீ எனக்கு ஓகே சொல்லலைன்னா உனக்கு இப்போ வீட்டில் பார்த்துருக்க மாப்பிளைக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. உண்மையை சொல்லு, அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு ஓகேவா? எதனால எங்க அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்களோ அதை தான் நான் கேட்பேன். நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. தேவையில்லாம என்கிட்ட இப்படி எல்லாம் ஒண்ணு நீங்க பேச வேணாம். சத்யா, தயவு செஞ்சு என்ன அப்படி கூப்பிடாதீங்க. எனக்கு கோவமா வருது. சரி, எங்க போனாலும் நிம்மதியே கிடையாது. வீட்டுல போனா இந்த தொல்லை, காலேஜ்ல போனா அங்க ஒருத்தன். தயவு செஞ்சு இதை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. எங்க அம்மா அப்பா கிட்டையும் எதுவும் பேசாதீங்க. எனக்கு கல்யாணம் பண்ற வயசே கிடையாது. எனக்கு எல்லாரும் சுத்தி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் படிக்கணும், படிச்சு நல்ல வேலைக்கெல்லாம் போகணும். அதுக்கப்புறம் தான் நான் இதை பத்தி யோசிக்குவேன். உங்களுக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? என்னை பத்தி என்னதான் தெரியும்? எதுவுமே தெரியாம என்கிட்ட வந்து இப்படி ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. தெரியும், எல்லாமே தெரியும். அதனால தான் எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. நீ ஓகே சொல்ல வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டே தான் இருப்பேன் சத்யா. வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்லியேன், எனக்காண்டி வெயிட் பண்ணி தேவையில்லாம நீங்க உங்க டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. உங்களேன்னு இல்லை, யாரையுமே எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. சத்யா, இன்னொருக்கா யோசிச்சு பாரு. நான் எவ்வளவு வாட்டி யோசிச்சாலும் இதுதான் நான் சொல்லுவேன். இனிமே இந்த பேட்ச் பேசிட்டு என்கிட்ட வராதீங்க. சத்யா,